நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 17. அடுத்த நாள் காலையில் காளியப்பன் பேப்பர் படித்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்த செய்தியை பார்த்து துணுக்குற்றார். அவரை பற்றிய ஒரு துணுக்கு செய்தி அதில் இடம்பெற்றிருந்தது. அவரது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியின் பெயர் குறிப்பிட்டு கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருப்பதாக அமைச்சரின் பெயரை மறைமுகமாக குறிக்கப்பட்டு நக்கலடிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தவர் வெகுண்டெழுந்து வினித்தை கூப்பிட்டார். வினித், டேய் வினித். என்ன டாடி, ஏன் கூப்பிட்றீங்க? இவன் எந்த பத்திரிக்கைடா? நமக்கு ஸ்டே வந்ததில்ல போட்டிருக்கான். என்ன சொல்கிறீங்க என்றவன் அதிர்ச்சியுடன் வாங்கி அதை படித்தான். டாடி, இது என்ன? உங்களை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக வரும்னு போட்டிருக்கான். யாரடா இது? எந்த பத்திரிக்கை? ஏதோ தேவன் குரல்னு போட்டிருக்கு என்றவன் உடனே கார்த்திக்கு ஃபோன் செய்தான். கார்த்திக்கை என்னதான் அடித்து விரட்டினாலும் ஒரு கட்டத்தில் அவனின் கெஞ்சல் தாங்காமல் தனது கையாளாக வைத்து கொண்டான். ஹலோ, சொல்லுங்கள் சார். டேய், தேவன் குரல் பத்திரிக்கை யாரோடதுன்னு டீட்டெயில் கேட்டு சொல்லு. தேவன் குரலா? புது பேராக இருக்கு. டேய், நான் அபிப்பிராயம் கேட்கல, டீட்டெயில்ஸ் கேட்டேன். நான் என்கொயரி பண்ணிவிட்டு சொல்கிறேன் சார். வினித் கார்த்திக்குடன் பேசி கொண்டிருந்த போது காளியப்பன் வினித்தை முறைத்து கொண்டிருந்தான். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவன் என்னத்தை கொண்டு வருவான்னு அவங்கிட்ட கேட்க சொல்லிட்டு இருக்க? வேற ஆளே கிடைக்கலையா? டென்ஷன் ஆகாதீங்க டாடி என்றவன் யோசனையோடு அமர்ந்திருந்தான். ஆதியும் விஷ்ணுவும் அலுவலகத்தில் நுழைந்த போது யாழினி ஆதியை முறைத்தபடி அமர்ந்திருந்தாள். யாழினி, என்னென்ன ஷெட்யூல் சொல்லுங்க. அவளோ எதுவும் கூறாமல் அமர்ந்திருந்தாள். யாழினி, கேட்குறல்ல, பதில் சொல்லு என்ற அவனுடைய கர்ஜனையில் பதில் கூறினாள். அவளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுத்தவன் தனது வேலையை கணினியில் தொடங்கினான். சிறிது நேரத்தில் யாழினியை கூப்பிட்டவன் தனது வேர் ஹவுஸுக்கு போவதற்காக கிளம்பினான். அவனுடன் யாழினியும் கிளம்பினாள். விஷ்ணு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று மித்ரா ஞாபகம் வந்தது. மேடம் என்னை தேடினாங்களாமே, என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் என்று நினைத்தவன் மித்ராவிற்கு அழைத்தான். ஹலோ என்ற விஷ்ணுவின் குரலில் வார்த்தை வராமல் தடுமாறினாள். சொல்லுங்க சார். கம் டு மை ரூம் என்று கடுமையான குரலில் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். ஐயோ, எதுக்கு இவன் இப்படி திட்டுறான் என்று யோசித்தவள் அவசரமாக சென்றாள். சார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மித்ரா? செக் டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கேன் சார். நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்களா? ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் சார். எனக்கு ஒன்றும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுற மாதிரி தெரியலையே என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தினான். இவன் என்ன சொல்கிறான் என்று மித்ரா யோசனையாக விஷ்ணுவை பார்த்தாள். நேற்று யாரோ என்னை தேடினாங்களாமே என்ற கேள்வியில் அதிர்ச்சியாய் அவனை பார்த்தாள். அட பாவி பக்கி, அதுக்குள்ளே போட்டு கொடுத்துட்டாளா? என்ன யோசனை? அது நேற்று நீங்கள் காலையில் போயிட்டு வரவே இல்லையா? என்னாச்சோன்னு பதட்டத்தில் யாழ்னிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்று அவள் சொல்ல அந்த பதிலில் நெகிழ்ந்து போனான். பேபி என்று கரகரப்பான குரலில் கூப்பிட்டவன் அவள் விரல்களில் முத்தம் கொடுத்தான். அவனது குரலில் அதிர்ந்தவள் ஆறுதலாய் அவன் கையை அழுத்தினாள். அதில் ஆறுதலுற்றவன், பேபி, நேற்று நைட்டு ஃபோன் பண்ணினே, ஏன் எடுக்கல என்று கேட்டான். எப்போ? 12 இருக்கும் பேபி என்று அவனின் பதிலில் அவள் முறைத்தாள். பேய் வர டைமில் கால் பண்ணிங்கன்னா நான் எடுக்க மாட்டேன். எனது பேய் வர டைமா? ஐயோ பேபி, நீ பேய் கூட எல்லாம் டீலிங் வச்சுருக்கியா? அப்போது நான் இவ்வளோ நேரம் பேய் கூட தான் பேசிகிட்டு இருக்கேனா என்று ஜெர்க்கானான். நான் பேய் தானே, என்கிட்ட பேசாதீங்க என்று முறுக்கி கொள்ள, சாரி பேபி, என்னவோ பேசணும்னு தோணுச்சு, யோசிக்காமல் ஃபோன் பண்ணிட்டேன் என்ற அவனது விளக்கத்தில் கரைந்தவள், நீங்கள் எப்போனாலும் பேசுங்க, பட் எங்கே இருக்கீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ப்ளீஸ் என்றாள். நோ பேபி, நீ ப்ளீஸ் சொல்லக்கூடாது,
ஆர்டர் போடணும், ஓகேவா? அவள் சரி என்பது போல் தலையாட்டினாள். ஓகே பேபி, டேக் கேர் என்றவன் தனது வேலை சம்பந்தமாக வெளியில் கிளம்பினான். விஷ்ணு அலுவல் சம்பந்தமாக தனது கிளைண்டை சந்தித்து விட்டு வெளியே வந்தபோது ஆதி ஃபோன் செய்து குறிப்பிட்ட புத்தகத்தின் பெயரை சொல்லி வாங்கி வரச் சொன்னான். இப்போது ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் ஆர்டர் கொடுக்கும் புத்தகத்தை அப்போதைக்கு அப்போது வாங்கி அனுப்பி கொண்டிருந்தார்கள். அவன் சொன்னதற்கு சரி என்று தலையாட்டியவன் புத்தக கடைக்கு சென்றான். விஷ்ணு புத்தக கடையில் இருக்கும்போது ஆதியும் யாழ்னியும் வேர்ஹவுஸுக்கு சென்றார்கள். தற்போதைக்கு 3 கணினியுடன் 5 வேலையாட்களை வைத்து ஆர்டர் செய்யப்படும் புத்தகங்களை அனுப்பி கொண்டிருந்தான். ஹாய் கைஸ், எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு என்று உற்சாகமான குரலில் ஆரம்பித்தான். 5 ஆர்டர் சார். டோன்ட் வரி, நமக்கு ஆர்டர் பண்ண டைம் இல்லாத அளவுக்கு கூட மாறிடும் என்றான். அவர்களில் ஒருவன் பேக் பண்ண தடுமாறி கொண்டிருந்ததை கவனித்தவன் அவனுக்கு உதவி செய்தான். ஆதி இப்படி எந்தவித பந்தாவும் இல்லாமல் பழகுவதை பார்த்த யாழ்னிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன பார்க்குற, இந்த மாதிரி வேலை செஞ்சு எனக்கு பழக்கம்தான் என்று அவளிடம் சொன்னவன், கைஸ் என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லுங்கள், சரி பண்ணிடலாம் என்றவன் யாழ்னியுடன் கிளம்பினான். அவர்கள் வெளியே வரும்பொழுது ஆதியின் செல்லுக்கு ஃபோன் வந்தது. சொல்லுடா மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்க மச்சான், சொன்ன மாதிரியே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்ட, வாழ்த்துக்கள் என்றவன், மச்சி புக் ஆர்டர் பண்ணியிருந்தேன்டா, பட் பேக்கிங் சரியில்லடா, புக் எடுக்கிறப்பவே கிழிஞ்சிட்டு வந்துடுச்சு. என்னடா சொல்கிற என்று அதிர்ச்சியானான். பார்த்து தாண்டா எல்லாம் பண்ணுறாங்க, இப்போ கூட நான் செக் பண்ணனே. மச்சி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, அவங்க கூட இருந்து சூப்பர்வைசிங் பண்ணடா என்றவனிடம் சரி என்பது போல தலையாட்டினான். ஓகே சந்தோஷ், பாய், வேலை இருக்குடா என்றவன் ஃபோனை வைத்தான். ஆனாலும் யோசனையிலேயே இருந்ததால் அமைதியாக இருந்தான். என்னாச்சு ஆதி, ஏன் இவ்வளோ சைலண்ட் என்றவளிடம் ஒன்றுமில்லை என்பது போல் தலையாட்டினான். பிறகு இருவரும் அலுவலகம் வந்தவர்கள் தங்கள் வேலைகளை கவனிக்கச் சென்றனர். ஆதி எப்படி இந்த தப்பை சரி செய்வது என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது விஷ்ணு உள்ளே வந்தான். ஆதி, என்ன யோசனை? ஒன்றும் இல்லடா, புக் வாங்கியாச்சா என்றவனிடம் புத்தகத்தை நீட்டினான். டேய், நான் என்ன புக் வாங்கிட்டு வர சொன்னேன்? நீ எந்த புக்கை வாங்கிட்டு வந்திருக்க? மச்சான், நீ சொன்ன புக் தாண்டா வாங்கிட்டு வந்தேன். எது, இந்த புக்கா சொன்னேன்? அந்த புத்தகத்தின் தலைப்பை பார்த்தவன் திடுக்கிட்டு போனான். ஓ மை காட், எப்படி மாறுச்சு? ஆதிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்தான். ஏண்டா, ஒரு புக்கு கூட உன்னால் வாங்கிட்டு வர முடியாது? சந்தோஷ் என்னன்னா பேக்கிங் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். என்ன தாண்டா பண்ணுறீங்க என்று மொத்த கோபத்தையும் விஷ்ணுவின் மேல் காட்டினான். ஆதி, எப்படி மாறிப்போச்சுன்னு தெரிலடா, நான் வேறு புக் தான் வாங்கினேன் என்று காற்றாகி போன குரலில் கூறினான். ச்சே, இன்னும் என்னென்ன சொதப்பி வச்சிருக்க, எல்லாம் சொல்லிடு. உங்ககிட்ட ஒர்க் கொடுத்ததுக்கு நானே பார்த்துருக்கலாம் போல என்று ஆதி கர்ஜித்தான். மேலும் மேலும் விஷ்ணுவை திட்டியதை கேட்ட யாழ்னிக்கு பொறுக்க முடியாமல் போனது. இப்போ எதுக்கு அண்ணாவை திட்டுறீங்க ஆதி? தவறது சகஜம்தானே. ஓ அப்படியா, உங்கள் அண்ணனுக்கு ஒரு புக் கூடவா வாங்க தெரியாது? நொன்னனாமா. ஆதி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ரொம்ப பேசுகிறீங்க. ஏய், திட்டு வாங்குற அவனே அமைதியாக இருக்கான், உனக்கு என்னடி? தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க ஆதி. அப்படி தான் பேசுவேன், என்னடி பண்ணுவேன்? சரிதான் போடா, நீ எல்லாம் மனுஷனே இல்லை. ஒரு சின்ன தப்புக்கு இப்படி தான் பேசுவியா? அப்பா அம்மா கூட இருந்திருந்தா அந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கும் என்று சொல்லி முடித்த போது ஆதி அவளை அறைந்திருந்தான். இதை சற்றும் எதிர்பாராதவள் கல்லாய் சமைந்து நின்றாள். அவள் கண்களிலிருந்து கரகரவென்று கண்ணீர் வழிந்தது. இங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்த விஷ்ணுவோ ஆதியின் செயலில் தன்னை வெறுத்தான்.